நம்ம அந்த பொண்ணோட சண்டை போட ஒரு 2 நாள் பேசாம போயிட்டா இன்னொருத்தன் உள்ள வந்துருவானோ உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனா பொண்ணுங்களுக்கு அந்த பயமே வராது. எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு 2 நாள் பேசாம இருக்கு, உங்களுக்கு ஆதரவு சொல்ல வேற எந்த பொண்ணு வராது. ஆமா, ஆனா நீங்க வேற எந்த பொண்ணுட்டு பேசிருக்க மாட்டீங்க. பொண்ணுங்க வந்து சக்கரை மாதிரி நிறைய பேர் வருவாங்க, பசங்க வந்து உப்பு மாதிரி ஒருத்தனும். அந்த பயத்திலே பாதி பசங்க வந்து ஒரு பிரேக்கப் இல்ல ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போடுறதுக்கு கூட பயப்படுறாங்க. எங்க ஒண்ணுத்த நடுவுல வந்துருவானோ அந்த பெஸ்டி பெஞ்சி அது மாதிரி பல கேட்டகரி இருக்கானுங்க இப்ப இருக்கிறான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுதா அந்த பொண்ணுக்கு நீ பெஸ்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணுக்கு நீ ஒரு பெஸ்டியா இருக்கல ஒரு ஃப்ரெண்டா இருக்குன்னா என்ன நீட் இருக்கும்? அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கோ இல்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ நீ இருக்க. லவ்வர் மொத்தம் வந்துட்டா அதெல்லாம் அவன் பண்றதுக்கு இருக்கான். ஒரு கேரிங்கோ இல்ல அவனை பத்தி பாத்துக்கிறது. நீ உனக்கு என்ன வேலை அவங்க பெஸ்டியா? நீ உன் காலேஜ் டைம்ல ஃப்ரெண்டா இருந்தா ஓகே ஃபைன், நீங்க ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஜாலியா வெளில சுத்திட்டு வந்தீங்களா, அதெல்லாம் ஓகே ஃபைன். அந்த பொண்ணுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லவ்ன்ட்டு போகும்போது நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வந்துச்சு, அந்த பொண்ணு அந்த பையன் பாத்துப்பான். நீ போய் நடுவில் கேர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என்ன தாட் வரும்? நம்ம ஆளோட இவன் நல்லா கேர் பண்றான் அப்படின்னு ஒரு தாட் வந்து அந்த பொண்ணுக்கு டைவர்ஷன் ஆகும். இப்ப இருக்க பாதி லவ்வோட பிரேக்கப்புக்கு காரணமே இதான்.